ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரைப்ளை ஃப்ரை பேன் தான் பார்க்க போகிறோம். 24 சென்டிமீட்டர் இருக்கிறது. இந்த ஃப்ரை பேன் வந்து நான் ரிலையன்ஸில் வாங்கினேன். ஸோ அங்கே இருக்கும் அவைலபிளாக ரிலையன்ஸ் டிமார்ட்டில் வந்து இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் வாங்க. 599 போட்டிருக்காங்க, ஆனால் 549 தான் ஆஃபர் ப்ரைஸு. இதை வந்து நம்ம இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஹீட் வந்து ஈவனாக ஹீட் ஆகும். டிஷ்வாஷர் சேஃபு, ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேன் வந்து செம வெயிட்டு. இந்த ப்ரைஸ்க்கு இந்த பேன் வந்து ஒருத்து தான். 24 சென்டிமீட்டரு. இதுதான் அந்த ஃப்ரை பேன். இதை வந்து நம்ம லெஸ் ஆயிலுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். எப்படின்னா எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறலாம். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இதுவாகும். ஏன்னா பாத்திரம் வந்து கனமாக வேறு இருக்குது. நான்ஸ்டிக் கோட்டிங்லாம் இல்லை இதில். இந்த ஃப்ரை பேன் நான் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். வெயிட் வந்து ஹெவி வெயிட்டு. எம்ஆர்பி 1650 போட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் 549. பேன் திருப்பிட்டு பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 24 சென்டிமீட்டர் ட்ரைப்ளை ஃப்ரை பேன் கொடுத்துருப்பாங்க. கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ரெண்டுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லினும் கொடுத்துருப்பாங்க. கெப்பாசிட்டி வந்து 1.8 லிட்டர் கேட்டகரி குக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்துக்கலாம். ட்ரைப்ளையோட கிரேடுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்துக்கலாம். திக்னஸ் வந்து 2.5 mm கொடுத்துருக்காங்க. பேனுடைய திக்னஸ் வந்து, ஆனால் சரியான வெயிட்டு. இதுவுமே வந்து ஹெவியாக தான் வந்து இருக்குது. ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா வந்து அந்த ஹீட் வருமானது வேண்டாம். ஹீட் வந்து அந்தளவு வராது. இங்கே பிடிச்சிக்கிறலாம். அதோட ஹேண்டில் மாட்டுறதுமே வந்து நம்ம ஆணியில் மாட்டுற மாரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்றதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் குக் பண்ணிவிட்டு. ஆனால் பேனுன்றதுனால வந்து இதில் தோசையும் ஊற்றிக்கிறலான்னு நினைக்கிறேன். லெஸ் ஆயிலில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தோசை மாவு. ட்ரைப்ளை மேட்லேயே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதாவது அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் உள்ள லேயர் வந்து அலுமினியம், அதுக்கடுத்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கீழே இருக்கிற லேயர் வந்து 3 லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரைப்ளை. நம்ம வந்து இதை தான் வந்து பார்க்கணும். இது என்னென்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்ட்டு.